ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். சரிங்களா? இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. சரிங்களா? சரி, நம்ம அது எப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இவங்களோட ஜென்ம லக்னம்னா தனுசு லக்னம். தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னமானது பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். சரிங்களா? பூரட்டாதி 3ஆம் மாதம் அக்டோபர் 2024 லக்னம் மாறப்போகுது. சரிங்களா? ஏன்னா இது முடிவுக்கான கடைசி நட்சத்திர புள்ளியாக போயிட்டு இருக்கனால இந்த ஏஎல்பி லக்னமானது பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஏன்னா விரையாதிபதியாக போய் 3ல் உட்காந்துருக்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கொடுத்துரும். சரிங்களா? சரி, அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை, விரயம், அதே மாதிரி அந்த மொபைல் சார்ந்த ஒரு புது மொபைல் வாங்கலாம், புதுசு லேப்டாப்பாக ஏதோ வாங்கலாம். கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். சரிங்களா? சரி, இப்போது புரட்டாதி 3ஆம் மாதம் குரு பகவான் அவரும் ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இப்போது அரசு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசு வேலைன்னா என்ன செய்யணும்னா எப்படி வரும்னா, ஒன்று சூரிய பகவான் தான் அரசு. அந்த சூரிய பகவான் ஏஎல்பி லக்னத்தில் இருக்கணும், இல்லாட்டி 10ஆம் இடத்துல இருக்கணும், இல்லாட்டி ஏஎல்பி லக்ன அதிபதியாக இருக்கணும், இல்லாட்டி 10ஆம் இடத்தோட அதிபதியாக இருக்கணும், இல்லாட்டி ஏஎல்பி லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி சூரிய பகவான் 7ஆம் இடத்தையோ இல்லாட்டி லக்னத்தையோ இல்லாட்டி 10ஆம் இடத்தையோ பார்த்தா தான் அரசு வேலைன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இங்கே அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், அவங்க பார்க்குறதும் ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்தை. பெருசாக இதில் வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோச்சார சூரியன் மாத கிரகமாக இருக்கிறதுனால மாதத்துக்கூட ஒவ்வொரு கிரகமாக மாறிட்டு இருக்கிறதுனால ஒரு சிறு சிறு சாதக பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? சரி, இப்போது இந்த ஏஎல்பி லக்னம் 10ஆம் இடம்னு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா 10க்கு 8ஆம் இடத்துல பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. சாதகமாக இல்லை. சரிங்களா? சரி, இப்போது சூரியனை பார்ப்போம். சூரியனோட பார்வைகள் எங்கே இருக்குது? ஏஎல்பிக்கு 12ன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ சூரியன் மாத கிரகமாக இருக்கிறனால இப்போ வைகாசி மாதம் போயிட்டுருக்கனால இந்த சூரிய பகவான் கோச்சார சூரியன் எங்கே இருப்பார்? கோச்சார சூரியன் இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கார் இப்போது. ஏன்னா இது வைகாசி மாதம் அப்படின்றனால. ஏன்னா சித்திரைன்னா மேஷம், வைகாசின்னா ரிஷபம். அப்போது அவர் 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு? இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்தை, தொழில் வேலை ஸ்தானத்தை பார்க்குறது. ஒரு 14 ஜூனில் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே வைகாசி மாதம் இருக்குது. அது வரைக்கும் ஒரு சிறு வாய்ப்பு இருக்குது, ஒரு வாரத்துக்கு. சரிங்களா? ஒரு சிறு சாதகத்தை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எங்கே போயிடுவார்? மிதுனத்துக்கு போயிடுவார். எப்போது? ஆனி மாதத்தில். அப்போ வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே சூரிய பகவான் எங்கே வந்துடுவார்னா அடுத்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமாக தமிழ் மாதங்களை நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு வச்சுக்கிறது. அடுத்து ஆவணி மாதம் வரும்போது, ஆடியிலையும் வாய்ப்பு இல்லை. அடுத்து ஆவணி மாதம் வரும்போது ஒரு சிறு சாதகம் இருக்குது. ரீசன் என்னென்னா அவங்க ஏஎல்பி லக்னத்தையே அந்த சூரிய பகவான் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் அமர்ந்திருக்க இடமுமே பார்த்திங்கன்னா அந்த சிம்ம லக்னத்திலே சூரியனோட இடத்துல அமர்ந்து 7ஆம் பார்வையாக ஏஎல்பி லக்னத்தை பார்க்குறது ஆவணி மாதத்தில் ஒரு பலன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். சரி, அப்போ இல்லை, அப்போ புரட்டாசி மாதம் வந்துடுமா அப்படின்னு பார்த்தா, அப்போ நீங்கள் நினைக்கலாம் இது என்ன ஏஎல்பி லக்னத்தை பார்க்கல இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் புரட்டாசி மாதம் வரும்போது இந்த லக்னம் பார்த்திங்கன்னா எங்கே மாறிடும்? இந்த மீன லக்னமாக மாறிடும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கான்னா அந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதத்துலேயும் அந்த 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனால ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தை மாசி, பங்குனியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக ஏற்படுத்தலாம் அவங்களோட இதை பொறுத்தது, அவங்களோட ஜாதகம். ஆனால் அவங்களோட ஜாதகத்தில் அதுக்கான பலன் இருக்கான்னா இத்தச்சமே இல்லை, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒருவேளை கோச்சார கிரகங்கள் சாதகமாக அவங்களுக்கு கிடைக்கணுன்ற விதி பலன் இருந்து இவங்களோட கர்ம வினைகள் அது சார்ந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொன்ன இந்தந்த மாதங்களில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இது மாதிரி ஆய்வுகளை கோச்சாரம் முறையிலும் நம்ம எடுக்க முடியும். அப்படி இருந்தால் அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் தான் இதை எளிமையாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கான வாய்ப்பையும் இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறதுனால நீங்களும் இங்கே எல்லாருமே அட்சய லக்ன பద్ధதி ஜோதிடர் ஆகலாம். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றது எங்களோட ஏஎல்பி குடும்பத்தோட ஒரு கொள்கை. அதில் நீங்களும் ஒரு அங்கமாகி எங்களுடன் சேர்ந்து எங்கள் குடும்பத்தோடு இணைந்துக்குமாறு
எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி, இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாகவும் துல்லியமாகவும் இப்படி ஆய்வு பண்ணலான்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.